ராணி இசபெல்லாவின் ஆதரவுடனும் புறப்பட்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 1492 ஒரு தீவில் தரையிறங்கினார். அதுதான் இந்தியா என்று அவர் குதூகலித்தார். ஆனால் அவர் தரையிறங்கியது அமெரிக்காவின் பஹாமாஸ் தீவில் என்பதை முன்னைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அது நடந்த 6 ஆண்டுகளில், அதாவது 1498 இந்தியாவில் கால் பதித்து ஐரோப்பாவின் கனவை நனவாக்கினார் ஒரு போர்ச்சுகீசிய நாடுகாண் ஆர்வலர். அவர்தான் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து வரலாற்றில் தடம் பதித்த வாஸ்கோ ட காமா. 1460 ஆண்டு போர்ச்சுகலின் சைன்ஸ் என்ற இடத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் வாஸ்கோ ட காமா. அவரது தந்தை எஸ்டாவோ ஒரு நாடுகாண் ஆர்வலராக இருந்தவர். இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயன்றவர்களுள் அவரும் ஒருவர். ஆனால் அந்த கனவு நிறைவேறாமலேயே அவர் இறந்து போனார்.